எண்ணினார். அது சீமோனதாய் இருந்தது. அதை கரையில் இருந்து சற்று தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு போதும். இங்க வசனங்கள் சொல்லுது. 3வது வசனம் நீங்க படிச்சீங்கன்னா ஒரு 2 படகு பார்க்கறாரு, ஒரு படகுல ஏறாரு. அது யாருடைய சீமோனதாய். ஹalleluya. நீங்க உலகத்துல எத்தனையோ கோடி ஜனங்கள் இருக்காங்க. அந்த கோடி ஜனங்களை நம்ம வந்து கேட்கிறோம். இன்னைக்கு நம்ம தேடி இயேசு வந்திருக்காரு. ஹalleluya. சொல்றோம். அவங்களுக்கு இருக்கிறதுக்கு நமக்கு பிரச்சனை, கவலை, கண்ணீர், தேவை எதிர்பார்ப்பு நிறைய இருந்தாலும் அதுல இருந்து என்ன பண்ண முடியல, வெளியே வர முடியல. இன்னைக்கு மாற்றத்தை கொடுக்கும்படியாக இயேசு நம்ம வாழ்க்கையில் இந்த படகுல ஏறி வந்திருக்காரு. ஹalleluya. இந்த வாழ்க்கை இந்த படகுல வரும் பொழுது ஆண்டு என்ன சொல்றாரோ அதை என்ன பண்ணுமா செய்யணும். அதே 3வது வசனம் லாஸ்ட் சொல்லுது. அந்த படகுல ஏறி அவர் என்ன பண்ணாரா, போதகம் பண்ணினார். ஆண்டவருடைய வார்த்தை. ஹalleluya. உங்களுக்கு எனக்கும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்றாங்க, கொடுக்குறாங்க. இந்த வார்த்தை உள்ள வரும்போது ஏற்கனவே ஒரு வாழ்க்கை என்னாச்சு, வெறுமையா இருந்தது. ஒரு நாள் முழுவதும் ஒண்ணுமே இல்லை, கவலையில அவங்க வலை அலசி கொண்டிருக்கிறாங்க, தூரத்தில் இருக்காங்க. இப்ப ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது எந்த வார்த்தை கவலை கண்ணீர் நினைச்சோ அது ஆசீர்வாதமே மாறும். மீண்டும் இயேசுவை மேல நம்பிக்கை வச்சு அவர் என்ன செய்ய சொன்னாரோ அதை பெற்றுக்கொள்ளுகிற நம்பிக்கை, அந்த உறுதியும் அவங்க வாழ்க்கை என்ன பண்ணிச்சு கொண்டு வந்தது. அதுதான் கர்த்தருடைய வார்த்தை. ஹalleluya. அந்த வார்த்தை அவங்க கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. ஜனங்களுக்கு போது அந்த வார்த்தை இவங்க வாழ்க்கையில வந்தது. ஏற்கனவே வறுமையா இருக்கிறாங்க, ஒரு நாள் முழுவதும் பார்த்துட்டாங்க. சொல்றாங்க அந்த வார்த்தை வந்து மீண்டும் வாழ்க்கை என்ன பண்ணிச்சு, உயிரடைய செய்யுது. இப்ப பாருங்க 5வது வசனத்தை படிக்கிறாங்க. சொல்றாரு பாருங்க, சீமோன் பேதுரு அழகா இயேசுகிட்ட சொன்னாரு. 5வது வசனத்தை படிக்கிறான். அதற்கு சீமோன், ஐயரே நாம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் அகப்படவில்லை, கிடைக்கல. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே, உம்முடைய வார்த்தையின்படி சொல்லுவோம். ஹalleluya. இயேசுப்பா நீங்க சொல்லிட்டீங்க. சோத்ரம் ராமுழுவதும் பிரயாசப்பட்டோம், ராமுழுவதும் உட்கார்ந்துருந்தோம், ராமுழுவதும் சொல்ல தோல்வியதான் பார்த்தோம், அந்த கடலுக்கு பெருமையா தான் தந்துச்சு. ஆனா இப்ப நீங்க என்ன பண்ணிட்டீங்க, உங்க வார்த்தையை சொல்லிட்டீங்க. உங்க வார்த்தை என்ன பண்றோம்,